Taste the Daily. வணக்கம். தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகம் 4 நாட்களில் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தரமற்ற கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சூரியனார் கோவில் ஊராட்சியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த 16ஆம் தேதி தஞ்சை மாவட்டத்திற்கு வருகை தந்த தமிழக முதல்வர் திறக்கப்பட்டது. ஆனால் திறப்பதற்கு முதல் நாளே ஊராட்சி மன்ற கட்டிடத்தின் அலுவலகம் 2 அறைகளின் மேற்கூரைகள் பெயர்ந்து விழுந்துள்ளன. இதையடுத்து அவசரமாக அவை பூசப்பட்டு பின்னர் முதலமைச்சர் திறப்பு விழாவிற்கு பிறகு இன்று அந்த கட்டிடத்தின் மேற்கூரை மீண்டும் இடிந்து விழுந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக அந்த அறையில் ஊழியர்கள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. முதலமைச்சர் திறந்து வைத்து 4 நாட்கள் கூட முடியாத நிலையில் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து வருவதால் மக்கள் பெரும் அதிர்ச்சியும் அச்சமடைந்தனர். எனவே இத்தொகுதியைச் சேர்ந்த உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் கட்டிட செயற்பொறியாளர்கள் ஆகியோர் கட்டிடத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்து அதன் பிறகு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.